விருந்தாவை இழந்த துக்கத்தில் இருந்து ஜலந்தர் முழுமையாக விடுபடவில்லை மகாதேவா. யாருக்கு தெரியும், நாளை அந்த சோகம் யுத்தத்தில் எப்படி இருக்குமோ? ஜலந்தரினுள் இருக்கும் அனைத்து மூலமும் குரோதம்தான். அக்ரோதமே அவனது பிறப்பிற்கான காரணமாயிற்று. ஆம், இது உண்மைதான். விருந்தாவை இழந்த துக்கத்தை ஜலந்தர் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அதற்கான வாய்ப்பு வந்த போதிலும் அவன் அந்த துக்கத்தை நிச்சயம் குரோதமாகவே வெளிப்படுத்த முடியும். அதுவே அவனை அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும். உன்னுடைய தந்தை சமுத்திர தேவனிடம் அனைத்து உறவுகளையும் முறித்து கொண்ட பிறகு உனக்கு தந்தை இல்லை என்று எப்பொழுதும் நீ நினைத்து விடாதே ஜலந்தர். இந்த யுத்தத்தில் உனக்கு நான் ஒரு தந்தையாக உனக்கு வழிகாட்டுவேன். இறுதி வரை இந்த யுத்தத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நாளைய தினம் சூரியன் உதயமாகும் சமயத்தில் ஆரம்பமாகப் போகும் யுத்தமானது ஒரு பிரளயத்தை விட பயங்கரமானதாக இருக்கும். அருள் புரியுங்கள் தாயே. இன்று நாங்கள் ஜலந்தரின் தீய சக்தி மற்றும் இருளை இப்பிரபஞ்சத்திலிருந்து விரட்டுவதில் வெற்றி பெற வேண்டும். வெற்றியடைய ஆசீர்வதிக்கிறேன். ஜலந்தரின் அழிவு முடிவு செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் அது எப்படி? அது மட்டும்தான் நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஆனால் ஒரு உண்மையை எண்ணி நான் முழுமையாக சமாதானம் அடைந்து விட்டேன். இந்த யுத்தம் எந்த வழியில் சென்றாலும் சரி, சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாகவே இருப்போம். ஆம் கௌரி, எந்த ஒரு யுத்தத்திலும் வெற்றி பெறுவதற்கு இந்த உண்மையே மிக முக்கியமானதாகும். பார்த்தீர்களா மகாதேவா, எந்த இடத்தில் இருந்து இந்த பிரச்சனை துவங்கியதோ, எங்கிருந்து தங்களின் கோப அக்னி பிறந்ததோ, இன்று அதே இடத்தில் ஜலந்தர் யுத்தத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். இறுதியாக இந்த கர்ம சக்கரம் முடிவடையும். ஆம் நாராயணா, ஆனால் தனது அழிவிற்கு முன்பு இந்த ஜுவாலையானது இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கப் போகும் அழிவினை, விளையும் பிரளயத்தை இப்பிரபஞ்சம் இதுவரை கண்டதே இல்லை.
ஜலந்தர், நீ யுத்தம் புரியும் நோக்கத்தோடு வந்திருக்கிறாய். ஆனால் கைலாயத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் நீ என்னுடன் யுத்தம் புரிந்து என்னை தோற்கடிக்க வேண்டும். இன்று மகாதேவர் மற்றும் பார்வதியுடன் நான் யுத்தம் புரிவதை எவராலும் தடுக்க இயலாது. ஒருவேளை இச்செயலை எவரேனும் தடுக்க முயன்றால் அவர்களின் அழிவை நோக்கி அவர்களை நானே அழைத்துச் செல்வேன். தாக்குங்கள்! இந்த யுத்தம் நடக்கும் விதத்தை பார்த்தால் நானும் விரைவில் இந்த யுத்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்று தோன்றுகிறது. வேண்டாம் சகோதரரே, தாங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வது சரியல்ல. ஏனென்றால் ஜலந்தர் தங்களை யுத்த பூமியில் கண்டால் தாங்கள் விருந்தாவிடம் நடந்து கொண்ட விதத்தை அவன் மீண்டும் நினைவு கூறுவான். அதனால் அவன் கோபம் அதிகமாகும். இந்த யுத்தத்தில் கோபம்தான் ஜலந்தரின் பலமாகும். அதுவே அவனுக்கு வெற்றியை பெற்று தந்துவிடும். அவனது கோபத்தை அதிகப்படுத்தக்கூடாது. சரி பார்வதி, இதுவே மகாகாளியின் கருத்தென்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஜலந்தருடன் யுத்தம் புரிய மாட்டேன். ஆனால் உஷானா முனிவரை தோற்கடிப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அவரை இந்த யுத்தத்தில் எவர் தடுப்பது? என்னவாயிற்று முனிவரே, யுத்தம் செய்ய மாட்டீர்களா? போர் புரியுங்கள். நான் தங்கள் முன்புதான் உள்ளேன். நான் பாலகர்களுடன் யுத்தம் புரிவதில்லை. அது மட்டுமல்ல, சிவ குடும்பத்துடன் மோதும் உரிமை ஜலந்தருடையது. சென்று விடு. விலகிவிடு. இந்த விளையாட்டை நிறுத்திவிடு. முனிவரே, இந்த விளையாட்டில் தான் அனைவரும் பலமும் உள்ளது. இந்த யுத்தத்தால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்பட போகும் தீங்குகள் நம் மோதலால் ஒருவேளை சற்று குறையலாம். இல்லை என்றால் இந்த யுத்தத்தின் விளைவானது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவருக்கும் உயிரை பறிக்கும் யுத்தமாக மாறிவிடும். ஜலந்தரும் கார்த்திகேயனும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் போது இந்த யுத்தத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி ஆரம்பமாகும். நான் அப்பொழுது கண்ட காட்சியில் தங்களது நெற்றிக்கண் திறந்திருந்தது மகாதேவா. ஆகையால் ஒன்றை நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதற்காக நான் என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, ஜலந்தரின் முட்டாள்தனத்திற்கான பலனை இந்த பிரபஞ்சம் அடைவதை ஏற்க இயலாது. இல்லை தாயே, ஜலந்தருக்கு மோட்சம் அளித்து விடுங்கள் தாயே. தாங்கள் ஜலந்தரை அழித்து விட்டால் அது இந்த உடலின் அழிவாகும். மரணத்திற்கு பிறகும் கூட அந்த கோப அக்னி அமைதி அடைய போவதில்லை.
ஜலந்தரை அழிப்பதற்கு பதிலாக தாங்கள் அவருக்கு முக்தி அளியுங்கள் தாயே. ஆகட்டும் விருந்தா. மகாதேவா, நாம் விருந்தாவிற்கு அளித்த வரத்தை எப்படி நிறைவேற்றுவது? ஜலந்தருடைய அழிவானது எப்படி நிகழப்போகிறது என்பது கூட நமக்கு தெரியாது. சில நேரங்களில் உண்மையை அறிந்து கொள்வதற்காக இயல்பான பார்வைகளுக்கும் மேலாக காண வேண்டும். ஜலந்தர் தன்னுடைய சுயத்தை பற்றி அறிந்து கொள்ளாத வரை அவனது அழிவு என்பது சாத்தியமற்றதாக இருக்கும். உண்மை என்னவென்றால் அக்கணமே அவனுக்கு முக்தி கிடைக்கும். ஜலந்தர் என்னுடைய கோப அக்னியின் உடல் வடிவம் மட்டுமல்ல, மேலும் அது ஒரு மனநிலையும் ஆகும். அந்த மனநிலையானது ஆணவம் நிறைந்ததாக இருக்கும், பேரழிவை தருவதாகும், திசையற்றதாகும். அந்த மனநிலையானது அக்னியை போன்றே தன் வழியில் குறுக்கிடும் எவற்றையும் சாம்பலாக்கிவிடும். அதுவே எரிந்து சாம்பலாகும் வரை இது தொடரும். ஜலந்தரின் இந்த மனநிலையை அறியும் வரை அவனுக்கு அழிவு ஏற்படுவதற்கு சாத்தியம் இல்லை. எனவே அதுவரை இந்த யுத்தமானது நீண்டு கொண்டேதான் இருக்கும். விலகிச் செல்லுங்கள் நந்தி. இல்லை குமரா, இந்த யுத்தத்தில் ஜலந்தர் மீது முதல் தாக்குதலை நானே புரிவேன். நானே ஜலந்தரை தாக்குவேன். மகாதேவரின் வடிவை எடுத்ததற்காக மகாதேவர் மற்றும் பார்வதி தாயாரின் இடையே அவர்களின் வாழ்க்கையினுள் நுழைந்ததற்காக தண்டிப்பேன். ஆகட்டும், ஜலந்தர் மீதான தாக்குதலை முதலில் நீங்கள் துவங்குங்கள். நீ எனக்கு இந்த யுத்தத்தை மேலும் மிகவும் எளிதாக்கிவிட்டாய் நந்தி. உன்னிடம் உரைப்பதற்கு வேறு என்ன உள்ளது? நீ ஒரு விலங்கினமாவாய். வா, வந்து என்னை தாக்கு. இல்லை ஜலந்தர், முதலில் நீதான் என்னை தாக்கியாக வேண்டும். உனக்கான பதில் உனக்கு அப்பொழுது கிடைக்கும். உன்னுடைய இந்த ஆசையும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். பலவிதமான உணர்வுகளை எல்லையில்லாமல் அனுபவித்துவிட்ட ஜலந்தர் பக்தி எனும் இந்த உணர்வை இதுவரை கண்டிருக்க மாட்டான். இன்று உண்மையில் ஒரு பக்தனை ஜலந்தர் எதிர்கொள்ளப் போகிறான். என்னவாயிற்று ஜலந்தர்? ஆச்சரியமாக இருக்கின்றதா? நான் மகாதேவர் மற்றும் தாயார் பார்வதியை அன்றாடம் வணங்குவதை நீ மறந்து விட்டாயா? என் உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் அவர்களே உள்ளனர். இந்த வேதனை எனக்கு வெறும் பூஜ்யமாகும். ஆனால் இதற்கான பதிலை அளிப்பது எனக்கு மிக எளிதாகும். பக்தியால் எதையும் சாதிக்க இயலும்.
இந்த யுத்தத்தில் நந்தியிடம் பலமும் பக்தியும் உள்ளது. ஜலந்தரிடம் உள்ளதோ பலமும் புத்தியும் ஆகும். ஒருவேளை இந்த யுத்தத்தில் ஜலந்தரின் பலமும் புத்தியும் நந்தியை தோற்கடிப்பதில் வெற்றி கொண்டு விட்டால் அதன் பிறகு அழிவு என்பது நிச்சயம் ஆரம்பமாகும். அற்புதம் நந்தி, உனது பக்திக்கு நான் மதிப்பளிக்கிறேன். உனது அர்ப்பணிப்பைக் கண்டு வியக்கிறேன். உனது மகிமையையும் ஸ்வீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நீ பலமும் பக்தியும் நிறைந்தவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ கைலாயத்தின் வாயிற்காவலன் அல்லவா? மகாதேவரை தவிர வேறு எவர் உன்னை காப்பாற்றப் போகிறார்கள்? மகாதேவா, ஜலந்தர் நந்தியை அழிக்க முயற்சி செய்கிறான். ஆம் கௌரி, இந்த யுத்தத்தில் பக்தியும் புத்தியும் மோதப்போகிறது. ஜலந்தர் நந்தியை தனது பேச்சினால் வசப்படுத்தி நந்தியின் பக்தியை சுயம் என்னும் மாணவத்தினால் மாற்றப் போகிறார். இந்த யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பு உன் உள் மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தையும் துறந்துவிடு. ஏனென்றால் மகாதேவர் மற்றும் பார்வதி இல்லை என்றால் நீ வெறும் பூஜ்யமாவாய், ஒரு சாதாரண நந்தி. நீ பலசாலிதான், ஆனால் சக்தி நிறைந்தவன் அல்ல. வேண்டுமென்றால் நினைவுபடுத்திப்பார். கைலாயத்தில் நீ பாதுகாப்பிற்காக இருந்த போதும் கூட நான் பார்வதி மற்றும் மகாதேவர் இருக்கும் இடத்தை சுலபமாக அடைந்து விட்டேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய தாயார் பார்வதியின் அருகில் கூட சென்று விட்டேன். ஆனால் உன்னால் எனக்கு எந்த தீங்கையும் செய்ய இயலவில்லை நந்தி. ஜலந்தர்! சிவனின் இரு சக்திகளுக்கு இடையே யுத்தமா? ஆம் சகோதரரே, இந்த யுத்தமானது பயிற்சி பெற்ற ஒரு மாவீரன் மற்றும் ஒரு தீய சக்திக்கு இடையில் நடப்பதாகும்.